வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மேங்கோ கேக்கு தான் பார்க்க போகிறோம். சாஃப்டான ஜூஸியான டேஸ்ட்டான கேக் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு அவன்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் குட்டீஸில் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. இது வந்து மொத்தம் 5 பேருக்கு கரெக்டாக வரும். இப்போ வாங்க என்னென்ன பொருள்னு வாங்க போய் பார்ப்போம். மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்துக்கிறேங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிறேங்க. எடுத்து அதோடய சதையை மட்டும் எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிக்கிறேங்க. அரைச்சிக்கிட்டு 1/4 கப்பு, அதாவது 3 ஸ்பூனு சீனி தான். 1 கப்பு மாம்பழ சாருக்கு வந்து 1/4 கப்பு சீனி தான் போடுறேன். 3 ஸ்பூனு தான் போடுறேன் நான். நீங்கள் கூடுதலாக வேண்டாம், கூடுதலாக போட்டுக்கிறோங்க. நம்மளோட மாம்பழம் எவ்வளோ ஸ்வீட் இருக்கோ அதுக்கு தக்க நம்ம வந்து சீனியை வந்து குறைச்சிக்கிறணும். கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அந்த மாம்பழம் வெந்ததோட அப்புறம் சீனியை போடுங்க. இது வந்து நம்ம கேக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம ப்ரெட்டுக்கு கூட சாப்பிட்லாம், பிஸ்கட்டுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் மொத்தம் இதோட குக் டைம்னு பார்த்தா மொத்தம் வந்து 5லேருந்து 7 நிமிஷம் நம்மளுக்கு குக் ஆகணும். இப்போ நம்ம ஜேமுக்கு வந்து மொத்தம் 15 நிமிஷம் குக் ஆகணும். இது வந்து அவ்வளோ நேரம் இல்லை, ஒரு 7 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடணும். ஏன்னா இது ஆறணும், அதுக்கெல்லாம் நம்ம கேக்கை செஞ்சிடலாம். சுட இருந்தால் மேலே வந்து நம்ம வந்து சிரப், அதாவது சாக்லேட் சிரப் வைக்கும்போது நம்மளுக்கு கரைஞ்சிரும். அதனால் அதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறோங்க. முடிஞ்சால் நீங்கள் ஐஸ் பெட்டில் கூட வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வைக்கலை, நான் வெளியே தான் வச்சுருந்தேன். அவ்வளோதான், ஊற்றி வச்சுருங்க. உள்ள பொருளை பார்ப்போம். இது வந்து 5 பேருக்குள்ள சின்ன கேக்கு தான், ரொம்ப பெரிய கேக்கில் 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 முட்டை, வெள்ளைக்கரை முதல்ல வந்து அடிச்சுக்கிறோங்க. எல்லாமே ஒரு அரை நிமிஷம் அடிச்சுக்கிறோங்க. எல்லாத்தையுமே ரொம்ப நேரம்லாம் அடிக்க வேண்டியதில்லை, நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. அப்புறம் சீனி, தூள் பண்ண சீனி வந்து ஒரு 1/4 கப்பு போடுங்க. இதையும் ஒரு சுற்றிக்கிறங்க. சீனி முட்டை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா வந்து அப்படி க்ரீம் மாதிரி வரணும். வந்த பிறகு மற்ற பொருளை போடலாம். வெள்ளைக்கருவும் சீனியும் நல்லா அப்படியே க்ரீம் மாதிரி வந்துடும். அப்புறம் மஞ்சக்கரு 2 முட்டை, நம்ம வெள்ளைக்கரு முதல்ல போட்டோம்ல அதோட மஞ்சக்கரு. அவ்வளோதான், அதையும் போட்டு ஒரு சுற்றிக்கிறேங்க. இதில் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுருங்க. போட்டு சுற்றிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஒரு அரை நிமிஷம் மட்டும் சுற்றுங்க, ரொம்ப நேரமாக அடிக்க வேண்டியதில்லை. கையாக இருந்தால் ஒரு இதுவும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம அடிக்கணும். அப்புறம் பட்டரு, வெண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுக்கிறதுங்க. 1/4 கப்பு வெண்ணெய். எந்த அளவில் வந்து நீங்கள் மாவு இதெல்லாம் எடுக்கிறீங்களோ அதே அளவில் எல்லாமே எடுத்துக்கிறோங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் வெண்ணிலா எசன்ஸ், அதையும் போட்டு சுற்றிக்கிறேங்க. அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீ நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் போட்டு கலக்கி ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மாவு வந்து 1 கப்பு மாவு, ஒரு அரை ஸ்பூனு சோடாமா, 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அரை ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, எல்லாமே சின்ன ஸ்பூனு. இது நம்மளோட சாஃப்ட்னஸ்க்காண்டி நம்ம போடுறோம். இது மாவு எவ்வளோ அளவுன்னு கேட்டிங்கன்னா 50லேருந்து 60 கிராம் மாவு தான், அதுக்கு மேலே இல்லை. நம்ம அந்த கப்பில் தான் 1/4 கப்பு சீனி எடுத்தோம், 1/4 கப்பு எண்ணெய் எடுத்தோம், பட்டர் எடுத்தோம், எல்லாமே அந்த கப்பில் தான் எடுத்தோம். அதே கப்பில் நீங்கள் வந்து 1 கப்பு மாவு போட்டுருங்க. அப்புறம் இதை ஒரு சுற்றிக்கிறங்க. வெங்காயம் போட்டு சும்மா ஆப்பிள் கூட நீங்கள் வந்து அடிக்கலாம். மாவு போட்டுட்டீங்கண்டா சும்மா ஒரு அரை செகண்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம மாம்பழ ஜேம் செஞ்சுருக்கிறோம்ல, அது ஒரு 1/4 கப்பு நல்லா அடிச்சுக்கிறோங்க. அவ்வளோதான்.
அதோட 1/4 கப்பு மாம்பழ ஜேம் போடுங்க. ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தா ஒரு 4 ஸ்பூன் போடுங்களேன். 4லேருந்து 5 ஸ்பூன் போடுங்க. அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு 1/4 கப்பு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த அச்சில் வந்து ஊற்றுறோமோ அதில் வந்து பட்டர் பேப்பரு இல்லை பட்டர் மாவு என்ன இருக்கோ உங்கள்கிட்ட அதை தடவி நீங்கள் வந்து ஊற்றி வச்சுருங்க. கீழே பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பயம் இல்லாமல் நம்ம வந்து எடுக்கலாம். பட்டர் பேப்பர் ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். A4 பேப்பர் வந்து நம்ம ஈஸியாக நம்மளே வீட்டிலே செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வந்து சட்டியை வந்து சூடு பண்ணி இருக்கிறோம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே. அதை வச்சு ஒரு 40 நிமிஷம் மீடியம் லோவிலே வச்சுருங்க. லோவிலே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான கேக் ரெடி ஆயிரும். அந்த கம்பியை மட்டும் பார்த்துக்கிறங்க, கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் சாஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் வந்து சாய்வாக வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. அவ்வளோதான், 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக கோல்டன் கலரில் நல்லா அழகாக கேக் வந்துச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஜூட்லேயே வேறு இருந்தால் வைக்கலாம். வெந்துருச்சு. நம்ம அந்த ஜூட்லேயே வச்சா கொஞ்சம் அழகாக ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு நல்லா நிறம் மாறும். அதுக்காண்டி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சூப்பரான ஸ்பஞ்சியான கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நம்ம இப்படியே கூட நம்ம வெட்டி சாப்பிட்லாம். மேலே வந்து நம்ம வந்து மேங்கோ ஜேம் வைக்கணும், சாக்லேட் சிரப் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. குட்டீஸ்கள் இருந்தால் அதை விரும்புகிறாங்க. அதனால தான் என் பேரனுக்கு வந்து நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஜேம் வச்சுருக்குறோம்ல, அது ஆறின ஜேமாக இருக்கணும். அதை வந்து தடவுங்க. இப்படியே நம்ம வெட்டி சாப்பிட்லாம். நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் விரும்பினா மட்டுமே செய்யுங்க. இந்த மேலே ஜேமு அப்புறம் சாக்லேட் சிரப் வந்து நீங்கள் வந்து விரும்பினா மட்டுமே செய்யுங்க, இல்லைண்டா செய்ய வேண்டாம். இந்த மாதிரி தடவிக்கிறங்க. இந்த மேலே வைக்கிற ஜேம்லாம் வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ தடிப்பமாக வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாக்லேட் சிரப்பு நம்ம சொந்தமாக செஞ்சது தான். சாக்லேட்டை கொஞ்சமாக குக்கிங் சாக்லேட்டோ இல்லை சாப்பிட்ற சாக்லேட்டோ அடுப்பில் வச்சு லைட்டாக கீழே சுடுதண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் காய்ச்சி அதில் கொஞ்சமாக பட்டரை போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. சாப்பிட்ற சாக்லேட்டாக இருந்தால் பட்டர் தேவையில்லை, அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் செய்யலாம். குக்கிங் சாக்லேட் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து பட்டர் போடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீட்டமாக கோடு போட்டுக்கிட்டு ஒரு குச்சி வச்சுக்கிறோங்க. சின்ன குச்சியை வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் திருப்பி இன்னொரு தடவை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கட்டமாக வரும். நான் வந்து நடுவுக்க சாக்லேட் சிப்ஸ் வைக்கிறேன். அதனால் நான் வந்து இன்னொரு தடவை செய்யலை. டிசைன்லாம் உங்களோட விருப்பம். இது விரும்பினா மட்டும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Kitchen. Bye, see you soon.